முதலமைச்சர் வேட்பாளராக அங்கீகரித்து பேசியதை பார்க்க முடியவில்லை. இன்னொன்று, அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகிறார்கள். சொல்லும் பொழுது அவர் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அப்ப அந்த காலத்தில் என்ன செய்தார் என்று பேச வேண்டும் அல்லவா? மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லவா? அப்ப பிரதமரோ கூட்டணி கட்சி தலைவர்களோ அந்த கூட்டங்களிலே அப்படிப்பட்ட எதையுமே பேசவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் என்னுடைய ஆட்சி காலம் பொற்காலம் என்று பேசுகிறார். மற்றவர்கள் யாரும் அதை சொல்லவில்லை. அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி முரண்பட்ட கருத்துக்கள், ஒரு ஒத்துழைக்காத ஒரு கூட்டணி எதிரில் இருக்கிற காரணத்தினால் எங்களுடைய வெற்றி மிக எளிதாக நடக்கும். முதலமைச்சர் என்ன எதிர்பார்த்திருக்கிறாரோ அதை போல ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே 100க்கு 100% வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு களம் இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த கொங்கு மண்டலம் எங்கள் கூட்டணியுடைய கோட்டை என்பதை நாங்கள் நிரூபிப்போம். சொல்றீங்க சார், ஒவ்வொரு மாநில கட்சியும் பாஜக விழுங்கிருச்சு அப்படின்றீங்க. அது எல்லா மாநில இந்த விஷயம் எடப்பாடிக்கு அவர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அவருக்கு தெரிஞ்ச அமைதியா இருக்காங்க. அவரு தெரிஞ்சுதான் மன அழுத்தத்தோட இருக்காருல்ல, இல்லைன்னா டெல்லிக்கு வரலன்னு சொல்லுவார்ல. அவர் ஏதோ காரணத்தினால தெரிஞ்சுதான் வேற வழி இல்லாம கூப்பிட்ட குரலுக்கு டெல்லிக்கு போயிட்டு இருக்காரு. டெல்லியில எல்லாம் பேசி எல்லாரும் கூட்டணியும் போய் எல்லாம் முடிவு பண்ணி அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திலே அறிவிப்பு செய்கிற அலுவலகமாக அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா அது ஒரு வெற்றி தான் சார் அவருக்கு. ஏன்னா எல்லா கட்சியும் கொண்டு வந்து டிடிவி தினகரனே உள்ள கட்சி அமைப்பு வந்தாதான் சைன் போட முடியும் நிலைமைக்கு வரும். அது ஒரு வெற்றி. வெற்றி அவருக்கு இல்ல, வெற்றி உங்களுக்கு தான். நீங்க ஒரு வாரமா இதை பேசி அறிவாலயத்தையும் அவங்க தலைமை அலுவலகத்தையும் ஒப்பிட்டு பேசி டெல்லிக்கு போறாங்கன்னு சொல்லி அந்த இமேஜ மாத்துறதுக்காக நீங்க பண்ணதுதான் இத்தனையும். வெற்றி அவங்களுக்கு இல்ல, வெற்றிக்கு வந்து ஊடகத்துக்கு தான். வேட்பாளர் அறிவிப்பு, வேட்பாளர் மீண்டும் நீங்க போட்டிடுறீங்களா? ஏதாவது கையெழுத்து போட்ட பின்னாடி தானே சொல்லணும். கையெழுத்து போட்டா உடனே இருக்கு. தமிழக மக்களே வந்து பாஜக புறந்தள்ளுறாங்கன்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து உண்மை அதுதானே. உண்மை அது. வரைக்கும் வந்து பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவோ முயற்சிகளை எடுத்து பார்க்கிறார்கள். இப்போது அதிமுகவினுடைய தோளிலே அமர்ந்து அதிமுகவை அடுத்த தேர்தலுக்கு இல்லாமல் செய்வதற்கான அந்த முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அது அதிமுக தலைவர்களுக்கும் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக சொல்வதுதான். ஏன்னா நேரடியா அவங்க களத்துல வந்து தமிழ்நாட்டில் கால் விட முடியாது. அப்ப ஏதாவது ஒரு கட்சியில அவங்க வந்து கூட்டணியை சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தொகுதிகளை அதிகமா வாங்கி கடைசியில கூட்டணியில எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியை காலி பண்ணிட்டு அவங்க அந்த இடத்தை பிடிச்சு இங்க மற்றொரு கட்சியோடு போட்டி போடுவதுதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதையும் தமிழ்நாட்டிலே முயற்சிக்கிறார்கள். இது நான் ஏதோ புதிதாக சொல்லவில்லை. மகாராஷ்டிராவிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். பீகாரிலே என்ன செய்தார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அந்த நிலைப்பாட்டிலே அவர்கள் இருக்கும் பொழுது அதிமுக தான் தமிழ்நாட்டிலே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் எதிரிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்தாலும் கூட பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது அவரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று எந்த இடத்திலும் ஏற்றுக்கொண்டு பேசியதாக தெரியவில்லை. அதேபோல கூட்டணியில் இருக்கிற இவரை முதலமைச்சர் வேட்பாளராக அங்கீகரித்து பேசியதை பார்க்க முடியவில்லை. இன்னொன்று, அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகிறார்கள். சொல்லும் பொழுது அவர் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அப்ப அந்த காலத்தில் என்ன செய்தார் என்று பேச வேண்டும் அல்லவா? மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லவா? அப்ப பிரதமரோ கூட்டணி கட்சி தலைவர்களோ அந்த கூட்டங்களிலே